என் இனிய உறவுகளே, தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் இன்று 23/12/24 இருக்கிறோம். திங்கட்கிழமை. நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 64, 4, 5, 6. நீதிமொழிகள் 31, 13, 14, 15. நாம் இன்றைய வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து 3, 1, 4, 4, 5, 6. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 1, 57, 66. திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் அவருடைய வளர்ப்பும். திருமுழுக்கு யோவான் பிறப்பு நிகழ்வு இன்று நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டுள்ளன. எலிசபெத் குழந்தை பெற்று கொண்டு மகிழ்ச்சியில் உறவினரும் சுற்றத்தாரும் இருக்கின்றனர். நம்மோடு வாழ்பவர்கள் நமது அண்டை வீட்டார். இவர்கள் வளரும்போது உடன் மகிழும் மனநிலை நமக்கு வேண்டும். இந்நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்றுபவர் நம் ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு இருக்க மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எலிசபெத்தின் வாழ்வில் நடந்த அற்புதமும் இதுதான். திருமுழுக்கு யோவான் குழந்தையாய் இருந்தபோதே ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தார். யோவான் என்று பெயர் எழுதிய உடனே வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். அச்சத்திற்குரிய வார்த்தைகள் அவநம்பிக்கை வார்த்தைகள் இறை துதியின் வார்த்தைகளாக மாறின. நாமும் நமது வாழ்வில் யோவானைப் போல ஆண்டவரின் வல்லமையான கரத்தால் தாங்கப்படுகின்றோம். இசையா 64:8 போல, ஆண்டவர் நீர் எங்கள் தந்தை. ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் கை வேலைப்பாடுகள். இந்த யோவானைப் போல இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுள் ஒவ்வொரு தனி திறமையை கொடுத்திருக்கின்றார். அவர் இறைவன் இயேசு கிறிஸ்துவாக படைக்கப்பட்ட யோவான். அவரும் தூய்மையாகவே கடவுள் அவரை புரொடெக்ட் செய்து பாதுகாத்து வாழ வைத்து வருகிறார். ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த கோடுக்கு நேராக 10 பிள்ளைகள் ஒன்றாக இருக்கிறார்கள். 10 பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர், இது ஒரு ஊரில் நடந்தது. அது ஊர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த ஊருக்கென்று அந்த மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த 10 பிள்ளைகளும் ஒரே கோட்டில் நிற்கும் பொழுது அந்த ஸ்கூல் அந்த பிடி மாஸ்டர் அவர்களை சரிபார்த்து சரியாக நிறுத்தி வைக்கிறார். அதில் சில பிள்ளைகள் ஊனமுற்றவர்கள். இந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானதும் அந்த 10 பிள்ளைகளையும் அணைத்து ஒரே விதமாக கட்டிப்பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் கைகோர்த்து கொண்டு ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது அந்த கோட்டை அடைந்தவுடன் யாருக்கும் ஜட்ஜ் பண்ண முடியவில்லை. இதை பார்த்திருந்த அந்த ஜட்ஜ் கேட்கிறார், ஏனப்பா, உன்னால் தனியாக நீ இந்த தனி பரிசை பெற்றிருக்கலாமே, உனக்கு திறமை உள்ளது, நீ திறமை வாய்ந்தவன் தானே என்று. ஆனால் அந்த பிள்ளைகள் அதற்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். நான் ஓடியிருந்தால், நான் தனியாக வந்திருந்தால் நீங்கள் எனக்கு வெற்றி பரிசு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அது எனக்கு வெற்றி பரிசாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நான் இவர்களை அழைத்து கொண்டு ஓடியதால் இவர்களின் மகிழ்வில் நான் மகிழ்ச்சி காண்கிறேன். இந்த குழந்தை உள்ளத்தைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரோ? இதைத்தான் குழந்தைகள் உள்ளம் குழந்தை போல் மாறுங்கள் என்று சொன்னாரோ? அதனால் நாங்கள் சேர்ந்து ஓடியதால் வெற்றி பெற நாங்கள் அனைவருமே முடிந்தது. எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அந்த முடியாத குழந்தைகளுக்காக இந்த முடிகிற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து கை கோர்த்து கொண்டு ஓடும்போது அந்த கூட்டமே ஒரு பெரும் மகிழ்ச்சியானது. ஆம், கிறிஸ்மஸ் இஸ் த ஷேரிங் த லவ். நம் அன்பை பிறருக்கு கொடுப்போம். கொடுப்பதில் தான் இன்பம். நாம் எதை கொடுக்கிறோமோ, நாம் அந்த கதையில் கேட்டது போல இறைவன் நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். நாம் ஒருவரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும்படி நாம் வாழ்த்துவோம். ஒருவரை ஒருவர் நேசிப்போம், மறப்போம். இதோ இந்த பிள்ளைகளைப் போல ஒரு நல்ல மனப்பான்மையோடு இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுவோம். எப்படி அன்னை மரியாள் விரைந்தோடி சென்று அவருடன் இருந்து அவருக்கு அந்த தாதியர்களோடு சேர்ந்து அவரே சிறு பிள்ளை அந்த குழந்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து வந்தாரோ, அதே போல் நாம் முடிந்த அளவு பிறருக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவில்
கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம். எத்தனையோ பேர் கொண்டாட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக உதவுவோம். பிற இனத்தவருக்காக உதவும். பிற இனத்தவருக்கு நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் செயலில் காட்டுவோம். அதேபோல் இயேசு நமக்கு கற்பித்து தந்த அந்த அன்பை பகிர்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.